ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய யூடியூப் சேனல். இதில் வந்து கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்கிற விஷயத்த கூட இந்த 1500 வீடியோஸில் ஒரு சில வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் என்ன தேவைப்படுச்சுன்னா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்க்க உங்களுக்கு எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் கிடச்சி விடுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்ன அவ்வளோதான். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. லாஸ் தான் சார். அது என்னது? டைரக்ட் லாஸ், இன்டைரக்ட் லாஸ், அது என்னது? ஓகே, உங்களுக்கு டவுட் வரலாம். லாஸு டைரக்ட் லாஸ்னா இன்டைரக்ட் லாஸ் என்ன? ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறது சகஜம் தானே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு தப்பு நடக்குது, தப்பு தெரியுது, தப்பு திருத்திக்கிட்டேன், சரி பண்ணிக்கிட்டேன், நெக்ஸ்ட்டு அந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கிட்டேன், நெக்ஸ்ட்டு வந்து சக்ஸஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம தப்பை நம்ம உணரணும். நம்ம தப்பு பண்ணுறோம், மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஒன்று, அந்த மிஸ்டேக்ஸு தெரியணும். நம்ம தப்பு பண்ணுறோன்ற விஷயம் தெரியணும். ரெண்டாவது ஸ்டெப், இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம், ரைட், ஓகே, சகஜம்தான். அந்த தப்பு தெரிஞ்சுக்கணும், நம்ம அதை உணரணும். ரெண்டாவது ஸ்டெப், அதை திருத்திக்கணும். மூணாவது ஸ்டெப், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸை தெரியணும், அதை உணரணும், அதை திருத்தணும். திருத்திட்டதுக்கப்புறம் அந்த தப்பை நெக்ஸ்ட்டு நடக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சக்ஸஸ். இதை ஏன் சார் இப்போ சொல்கிறீங்க நீங்கள்? அந்த நாங்கள் லாஸ் பற்றி லாஸு இல்லை டைரக்ட் லாஸ், இன்டைரக்ட் லாஸ் இதை பற்றி பேச சொல்லும். இதை ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது நம்ம மக்களுக்கு என்னென்னா, ஒரு ஃபிலிம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளைமேக்ஸ் சொல்லுங்கள். அதாவது இன்ட்ரடக்ஷன் வேணாம், அது மிடில் ஸ்டோரி வேணாம், எடுத்தோடனே கிளைமேக்ஸ். இது பார்த்து பழகிட்டாங்க எல்லாருமே. நம்ம யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாமே ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. இல்லைனா என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க அதை சொல்லிவிட்டு வேறு என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட். டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு, டைம் வேஸ்ட் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் டைம் வேஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான லாஸ் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் இது. நம்ம பார்க்க போகிற இந்த கண்டென்ட் டைரக்ட் லாஸ், இன்டைரக்ட் லாஸ் என்ன அப்படின்னா, இப்போ எல்லோரும் மனசில் கை வச்சு சொல்லுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக ட்ரேடு பண்ணிகிட்டு இருக்கவங்க, இப்போது சமீபமாக 1 மாதம் 2 மாதம் 6 மாதமாக 1 வருஷமாக, இவங்களாம் புதுசாக, பழைய ஆளுன்னு சொல்ல முடியாது. 6 மாதமாக ட்ரேட் பண்ணிட்டுருவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களும் புதுசு தான். ஸோ அவங்க மனசில் கை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா போட்டு முதல் 1 லேக் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஒரு 2000 ரூபா மைனஸில் காமிக்குது, அதாவது ரெட்டில் காமிக்குது. ஒரு 2000 ரூபா ரெட்டில் காமிக்குது. என்ன பண்ணுவீங்க? 95% பீப்புள்ஸ் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, லாஸ் ஆகிறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. மைனஸ் 3000 ரூபா ஆகுது, ஸ்டில் சும்மா இருப்பாங்க. மைனஸ் 4000 ஆகுது, சும்மா இருப்பாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாது. 2000 ரூபாய் லாஸ் ஆகுது, அமைதியாக இருப்பாங்க. 3000 லாஸ் ஆகுது, அமைதியாக இருப்பாங்க. 4000 ரூபாய் லாஸ் ஆகுது, அமைதியாக இருப்பாங்க. இது உண்மையான விஷயம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு லைக்ஸ், அப்புறம் நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் நான் வச்சுருக்கேன். அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கப்புறம் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 95% பீப்புள்ஸ் லாஸ் ஆக சொல்லும் அமைதியாக இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது அப்படின்ற விஷயம் தெரியாமையே சும்மா இருப்பாங்க. அந்த 1 lakh rupees எடுத்து ட்ரேட் பண்ணுறாங்க. மைண்ட் செட் என்னென்னா, அவங்களுக்கு க்ரீனில் போகணும். ஓகே, சேம் சினாரியோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஒரு 1 lakh rupees போட்டு ஒரு 2000 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருக்கட்டும். அதாவது அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த ட்ரேடு பண்ண சொல்லும் ஒரு 2000 ரூபாய் ப்ளஸில் பார்க்குறாங்க, அதாவது க்ரீனில் பார்க்குறாங்க. 2000 ரூபாய் லாபத்தில் பார்க்குறாங்க.
அப்போ என்ன பண்ணுவாங்க, 1,00,000 ரூபா போட்டாங்க, 2,000 ரூபா இல்லை 3,000 ரூபா ப்ராஃபிட்டில் காமிக்குது. என்ன பண்ணுவாங்க, இமீடியட் பொசிஷன் க்ளோஸ். ஆஹா 2,000 ரூபா வந்துடுச்சு, ஆஹா எனக்கு 3,000 வந்துடுச்சு, ஆஹா எனக்கு 4,000 ப்ராஃபிட் வந்துடுச்சு, செம்ம ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ், இது 95% பீப்புள்ஸ் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக்ஸ், பெரிய பெரிய தப்பு. நாம் கணக்கு போட்டு வர ப்ராஃபிட்னா என்னென்ன தெரியாது நிறைய பேருக்கு. நம்மளுடைய கணக்குனா என்னென்ன தெரியாது. நமக்கு எந்த ப்ராஃபிட் நம்மளுடைய ப்ராஃபிட்டு, எது நம்மளுடைய ப்ராஃபிட் இல்லை அப்படின்ற விஷயமே தெரியாது. ஜஸ்ட்டு க்ரீனில் வரத்தெல்லாம் வந்து ப்ராஃபிட் நினச்சிக்கிறாங்க, மைனஸில் போகிறதெல்லாம் வந்து லாஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. க்ரீனில் போகிறதெல்லாம் ப்ராஃபிட், 500 ரூபா, 1000 ரூபாய், 2,000 ரூபாய் எல்லாமே ப்ராஃபிட். முற்றிலும் தவறு ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே ராங். லாஸில் போயிட்டு சொச்சமாக வேடிக்கை பார்த்து ராங். கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தோடனே வேடிக்கை பார்க்கறதா, சாரி, கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தோடனே புக் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக எழுந்து போயிட்டு பிரியாணி சாப்பிட்லாம், ஹோட்டல் போகலாம், சுற்றலாம், ஆஹா வீட்டில் போயிட்டு செம்ம ஹாப்பி, சந்தோஷம். என்ன அடுத்த மிகப்பெரிய ஆப்பு இருக்குதுன்ற விஷயம் தெரியாது அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1000 ரூபாய் ஒரு ப்ரைஸ் ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது அந்த அடுத்த லெவல் சொல்லிங்களா. இப்போ ஃபஸ்ட் லெவல் என்ன பண்ணோம், கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் லெவல் என்ன நடக்குதுன்னா, இல்லை நான் ட்ரேடிங் கற்றுக்கிட்டுக்கிறேன்னு, எனக்கு டார்கெட்லாம் போட தெரியும், எனக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, ஸ்டாப் லாஸ்லாம் போடணுமா, அப்புறம் இதில் டார்கெட்னு ஒன்று வருதான், டார்கெட்லாம் வைக்கணுமா அப்படின்ற நெக்ஸ்ட் லெவல். 1000 ரூபாய் ப்ரைஸ் ஓடிட்டுருக்குது, 50 ரூபா டார்கெட் வச்சுட்டாரு, கீழே ஒரு 40 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டார். ஓகே, நல்லா கவனிங்க. 50 ரூபா டார்கெட்டு, 40 ரூபா ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ்ன்னு பேருக்கு தான் இருக்கும், ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் போக சொல்ல வலி அவ்வளோ வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும் மனசு. ஏன் 40 ரூபா நான் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த வலி எந்த வேலை உங்கள் மனசில் இருக்குதோ நீங்கள் ட்ரேடர் ஆக முடியாது, அது ஞாபகம் வச்சுங்க. எனக்கு இந்த 1000 ரூபா மைனஸில் பக்கம் போக சொல்ல எனக்கு 40 ரூபா வலிக்குது, எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்கணுமே அப்படின்னு நீங்கள் எதுவரை நினச்சிங்களோ அதுவரை நீங்கள் நிச்சயமாக சொல்லிட்டா உங்களால் பெரிய ட்ரேடர் ஆகவே முடியாது. பார்ட் ஆஃப் த கேம். இந்த ட்ரேடிங்கில் இந்த மாதிரி லாஸஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்கும் வரும். எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் சரி. இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் எல்லாம் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் அதிகமான ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதே அவங்க தான். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே தான். அவங்கள மாதிரி அதிகமான ஸ்டாப் லாஸ் கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. யார், பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் சொல்லலைங்களா, 1000 கோடி 2000 கோடி போட்டு பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் சின்ன மீனை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மொத்தமாக சேர்த்து வாரிடுவாங்க. இந்த மைண்ட் செட் நீங்கள் புரிஞ்சிக்காத வரலாம் உங்களால் லாபம் சம்பாதிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து யாருக்கு புரியும்னு தெரியல, லைக் பண்ணுறவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். இந்த 1000 ரூபாயிலேருந்து 20 ரூபா ப்ராஃபிட் போகுது, மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த 20 ரூபா லைட்டாக மூவ் ஆகுது, கொஞ்சம் அப்போயே சொன்னேன் இல்லைங்களா க்ரீனில் வருதுன்னு சொல்லிட்டு. இந்த 20 ரூபா மூவ் ஆகுது, 1020 ரூபா ப்ளஸ் 20 ரூபா மூவ் ஆகுது. இந்த 20 ரூபா வந்து உங்களுடைய கேபிட்டல் நீங்கள் எவ்வளோ முதல் பண்ணுறீங்க அந்த அளவு ப்ராஃபிட்டில் காமிக்கும். பார்த்த உடனே ஒரு க்ரீட்னஸ், ஆஹா எனக்கு ப்ராஃபிட்டில் வந்திருக்கு, மனசு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனம் புரியாத ஒரு பயம் பதட்டம் எல்லாமே இருக்கும் அதில். ஏன் பயம் வருது, ப்ராஃபிட் வருது, ஏன் பயம் வருதுன்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா வந்த ப்ராஃபிட் போயிடுமோன்ற பயம். எங்க இந்த வந்த ப்ராஃபிட்டை கீழே போயிடுமோ அப்படின்ற பயம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மூளை வேலை செய்யும்? நாம் அந்த மாதிரி எதிர்பார்த்தா நம்மளோட மனசு எப்படி நமக்கு அந்த ஒத்துழைக்கும், அந்த ட்ரேடுக்கு கீழே போயிடுமா, இல்லை மேலே போயிடுமா, இல்லை அப்படியே நிற்குமா, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமா, வேலாமா, இந்த மாதிரிலாம் உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்குறீங்களா, எவ்வளோ டிப்ரெஷன் தெரியுங்களா அது. கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த 20 ரூபாய் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் க்ரீனில் வருது, இந்த கிடைச்ச ப்ராஃபிட் போதும், நான் விடக்கூடாது, நிறைய பேர் அதிகமான ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் கொஞ்சம் கிடைச்ச ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்டைரக்ட் லாஸ். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்டைரக்ட் லாஸ். இது டைரக்ட் லாஸ். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது வந்து காமன், இது டைரக்ட் லாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த நீங்கள் 20 பாயிண்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போகிறீங்க இல்லைங்களா, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க என்னென்னு இது ப்ராஃபிட் அப்படின்னு. இது
இன்டைரக்ட் லாஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது இன்டைரக்ட் லாஸ், இது உங்களுடைய ப்ராஃபிட் கிடையாது. இதுக்குன்னா வட்டி முதலமா சேர்த்து நீங்கள் அடுத்த ட்ரேடில் கொடுக்க போகிறீங்க. அடுத்த ட்ரேடில் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுதுங்களா? நான் ஏன் உங்களுக்கு தம்ப்நெயில்ல டைரக்ட் லாஸ் இன்டைரக்ட் லாஸ் ஏன் போட்டிருக்கேன்னு. இந்த சின்ன சின்ன ப்ராஃபிட், அது ஒரு 10 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது, இந்த 20 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது, நான் சொல்கிறது ஒரு 45 பாயிண்ட் போயிட்டு அப்போ வந்து ஓகே 5 பாயிண்ட்டில் நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஓகே, அது போக போக சரியாயிடும். அந்த 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் விடுங்க. ஃபியூச்சரில் 45லேருந்து 50 பண்ணிக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த கால்வாசி ப்ராஃபிட்லேயே புக் பண்ணி வெளியே வரது, கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்த உடனே புக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களை டவுனில் கொண்டு போயிடும். உங்களுடைய கேபிட்டலை ஜீரோ பண்ணிவிடும். உங்களுடைய மனநிலையை ரொம்ப பாதிக்கும். நீங்கள் இந்த ட்ரேடிங் ஃபீல்டை விட்டு வெளியே போக வச்சிரும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய முழுசாக ப்ராஃபிட் வந்து இந்த 50 பாயிண்ட் வருது இல்லைங்களா, அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட். இது ஃபுல் ப்ராஃபிட், உங்களுடைய முழு ப்ராஃபிட் இது. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரணும். அதாவது உங்களுக்கு போகுமா இல்லையான்னு தெரியும். நீங்கள் 1000 ரூபா ஒரு பொருள் இருக்குது, 1050 ரூபா போகுமா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் வாங்கிட்டீங்க, 40 ரூபா கீழே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. எல்லாம் இது டவுட், யூகம். இப்போ நீங்கள் இறங்கிட்ட பிறகு ப்ரைஸ் மூவ் ஆக சொல்ல, இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் பயந்தீங்க, கொஞ்சம் கீழே போகும், கொஞ்சம் மேலே வரும், கொஞ்சம் கீழே போகும், இந்த மாதிரி நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த 40 ரூபா பாயிண்ட் ஸ்டாப் லாஸை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது எக்ஸாம்பிள் அப்புறம் சொல்லுறது, மேபி உங்களுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்கன்னு சொல்லணும்னா அதுதான். ஸ்டாப் லாஸ் எங்கே போகணும், எப்படி போகணும், என்னுடைய 1500 வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், உங்களுக்கு 1500 வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பொறுமையாக நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வீடியோ பார்த்தீங்கன்னா கூட நிறைய விஷயம் புரியும். ஆனால் யாரும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஈஸியாக கேட்குறாங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலைங்களா, இப்போ இந்த கேனலுக்கு மேலே போனால் பை, இங்கே ஸ்டாப் லாஸ் போடுங்க, இந்த மாதிரி யாராவது ரெடிமேடாக ஸ்ட்ராட்டஜி கொடுத்துறா அதை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படிலாம் ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் உங்களுடைய அனுபவம் ஆக தான் நம்ம வந்து என்ட்ரி எங்கே எடுக்கணும், எங்கே எக்ஸிட் எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் பண்ணணும், எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை அந்த ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற விஷயமே வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அனுபவம் தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ எண்ட்லேயும் வரும். அப்புறம் அந்த ப்ளேலிஸ்ட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். 45 டேஸ் உங்களுக்கு வரும். எப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி சார்ஜஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் 45 டேஸ்க்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங்கில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், பயம் இல்லாத தன்மை இருக்கணும். பயம் இல்லாத தன்மைனா ஒரே நாளில் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்து பழகணும். நீங்கள் என்ன தான் நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிட்டா கூட, என்ன வெபினார் நீங்கள் போனால் கூட அந்த ஸ்டாப் லாஸ்ன்றோட சரளமாக கொடுத்து கற்றுக்கணும். ஸ்டாப் லாஸ் கொடுங்க. அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். சார் 10 ட்ரேடு என்னுடைய ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து ஹிட் ஆகிடுச்சுன்னா, அதாவது கேட்பாங்க சில பேர் வந்து 10 தொடர்ந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஆகிட்ட விடுங்க, பரவாயில்ல. அப்போ அந்த 10 ட்ரேடோடைய ஸ்டாப் லாஸ் என்னன்னு டிசைட் பண்ணிங்க. அந்த ஸ்டாப் லாஸ் உங்கள் லிமிட்டுக்குள்ளே இருக்கட்டும். அந்த 10 ட்ரேடோடைய ஸ்டாப் லாஸும் உங்களுடைய லிமிட்டுக்குள்ளே இருக்கட்டும். கொடுத்து பழகுங்க. நான் சொல்கிறது மெனு 5 பாயிண்ட் கொடுங்க, ஏன் 1 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுங்க, ஏன் 2 பாயிண்ட் கொடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாரும் அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுக்கே வரதில்லை. ஏன்னா பெரிய அமௌண்ட்டு, ஹியூஜ் அமௌண்ட் ஸ்டாப் லாஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. இப்போ மேபி ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுக்குறவங்க வந்து திடீர்னு ஒரு 5000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போனால் பெருசாக தெரியும். ஐயோ அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுமா? எஸ், கண்டிப்பாக கொடுக்க முடியாது தான். அதுக்கு என்ன பண்ணணும், சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொன்னேன் இல்லையா இன்டைரக்ட் லாஸ். இப்போது ப்ராஃபிட்டில் போக சொல்ல 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் புக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலைங்களா, இந்த ஹேபிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்கள் கை விட்டு மாறும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்து பழகிடுச்சு. ஸோ என்ன ஆகுனா, உங்கள் இந்த ப்ராஃபிட்டில் இந்த கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வெளியே வரது, இந்த 10 பாயிண்டில் ப்ராஃபிட் வெளியே வரது, அந்த ஹேபிட் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் கீழே வந்தால் கூட எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு அதிகரிக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸை வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இது டிப்ஸு கால்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகும், நம்ம எந்த மாதிரி வியூ பார்க்கணும், மார்க்கெட் எங்கேருந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலான்றதை லைவ் மார்க்கெட்டில் இது அப்டேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2.5-3 வருஷமாக அது அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஓகேங்களா, அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணுங்களா 45 டேஸ்க்கு அப்புறமாவும். இது லைஃப் டைம், இது 1.5 மாதத்துக்காக கிடையாது. 1.5 மாதம் கோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் டைம் வந்து சப்போர்ட் இருக்கும்.
அந்த சப்போர்ட் இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் டவுட்டும் கிளியரிஃபிகேஷன் பண்ண முடியும். நீங்கள் யாரும் நாங்கள் யாரும் அப்படிலாம் கிடையாது. லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். ஓகே, சரி. இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நாங்கள் வெபினார் அட்டன் பண்ணாத நாங்கள் அப்படியே வந்து ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன் 4 இருக்குது பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் வெபினார் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டையும் பார்க்கலாம். இந்த ட்ரேட் ஏன் எடுத்தோம், எதுக்கு எடுத்தோன்ற டீட்டெயில்ஸையும் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள். ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரெண்ட் என்னென்னா, டவுட் கேட்கலாம். இந்த டிமேட் லிங்க்கில் ஓப்பன் பண்ணாங்க டவுட் கேட்க முடியாது. ஜஸ்ட் என்னோட ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்த்துக்கலாம். லைஃப் டைம். இவங்களுக்கு லைஃப் டைம் தான். 2 பேருக்கும் லைஃப் டைம் ஃப்ரீ தான் அது ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.